வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் 6வது நாளாக நமது சந்தைகள் ஒரு ஸ்ட்ரைட் அப் மூவ் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 87 புள்ளிகளை அதிகரித்து 22,280 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1062, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1190. மார்க்கெட்டினுடைய ஓவரால் பிராடர் அவுட்லுக் பார்க்கும் பொழுது பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இருக்கிறது. ஸோ ஏன்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோனால, பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் லுக்கிங் பெட்டர். பட் அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். மிட் கேப் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து க்ளோஸ் லோவர் பை 0.23, ஸ்மால் கேப்பும் நல்லாவே விழுந்திருக்கு 0.46%. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அது பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.34%. ஸோ அதனால இன்க்ரீசிங் மார்க்கெட்டபிலிட்டியில் வந்து பார்த்தோம்னா குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி, பேங்க் அண்ட் ரியாலிட்டி ஏரிய துறைகள் என்று சொல்லலாம். இறங்கியதில் பார்த்தோம்னாக்க ஐடி, ஆட்டோ, மெட்டல் அண்ட் ஃபார்மா டாப் லூசர்ஸ் டுடே. அதுபோல் இன்றைய தினம் ஏரிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பவர் கிரிட், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், NTPC, கோட்டக் மஹிந்திரா பேங்க், SBI லைஃப், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், இண்டூசின் பேங்க், கிராசிம், நெஸ்லே இவையெல்லாம் ஏரிய பங்குகள். நிஃப்டி 50 இறங்கினதுன்னு பார்த்தோம்னாக்க ஹீரோ மோட்டோகார்ப், கோல் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ டாப் லூசர்ஸ். மெயினாக கோல் இந்தியா பார்த்தோம்னாக்க ஆப்ஷனில் வந்து இந்த குவார்ட்டரில் அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதுபோல் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து பவர் கன்சம்ஷன் வந்து 7.5% ஆஃப் இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். போல் தங்கம் 133 ரூபாய் அதிகரித்து 62,137, சில்வர் 44 ரூபாய் அதிகரித்து 71,350, க்ரூட் ஆயில் 60 ரூபாய் அதிகரித்து 6,458 மணி வாங்கி கொண்டிருக்கிறது. கமாடிட்டியை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு எல்லாமே நல்ல ஒரு மூமெண்ட்ல இருக்கு. ஸோ அதனால இன்ட்ராடேக்கு வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். மேலும் சைனாவுடைய ஸ்டேட் பேங்க், அவங்க சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு $8 பில்லியன் வந்து ரியல் எஸ்டேட் செக்டருக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இயர்மார்க் பண்ணியிருக்காங்க டு அப்லிஃப்ட். ஸோ இட் இஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல் நம்மளுடைய ரப்பர் இம்போர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டியூட்டியை வந்து இப்போதைக்கு குறைக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் கம்பெனிக்கு வந்து அதனால் அது வந்து ஒரு பெட்டர் மூமெண்ட் இருக்கக்கூடும். ஸோ அது சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க பிகாஸ் ஆஃப் த லெசர் ரெயின்ஃபால் த டிமாண்ட் வில் பி மோர், ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சுகர்லாம் ஏறி இருக்கு. அதுபோல் அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையிலையும் அக்ரோபேஸ்ட் கெமிக்கலுக்கு ஃபெர்டிலைசர் சப்சிடியை வைத்து அந்த துறைகளும் ஒரு மொமெண்டம் இருக்கு என்று சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஏஷியர் மோட்டார், கோட்டக் பேங்க், HDFC பேங்க் இதெல்லாம் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூம் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ் 58 லட்சமாக தான் இருக்கிறது. பட் லாஸ்ட் 3 டேஸாக நிஃப்டி வந்து ஒரு தோஜி பேட்டர்ல இருந்தது, அதுலேருந்து இன்னைக்கு வெளில வந்திருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த 22,200 லெவலில் மேலே மார்க்கெட் இன்றைய தினம் க்ளோஸ் ஆச்சோ, ஸோ அடுத்த லெவல் பார்க்கும் பொழுது 22,500 நம்ம வந்து இதை போன சண்டே அன்னைக்கு சொல்லியிருக்கோம், எடுத்து பாருங்க. அதுபோல் சப்போர்ட் இப்போ பார்த்தோம்னா 21,954 ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுக்கு கீழே தான் நம்ம வந்து வாங்கி விற்பதை பற்றி பார்க்க வேண்டும். நண்பர்களே, நாம் சண்டேல சொன்னோம் பேங்க் நிஃப்டியை பற்றி. அதுபோல் கரெக்டாக பாருங்கள், அந்த 46,992 தாண்டி 47,225 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு ஏற்றம் பார்க்கும் பொழுது அது வந்து டெக்னிக்கலாக பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு 800 புள்ளிகள் வரை பேங்க் நிஃப்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேங்க் நிஃப்டிகள் 800 புள்ளிகள் கிட்டத்தட்ட சென்றதுனால் நம்ம நிஃப்டியும் பார்த்தோம்னா அது நம்ம ட்ராவல் ஆக வாய்ப்புகள் இருக்கும். இன்னொரு 200-300 பாயிண்ட் மேலே செல்வதற்கு ஈஸியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினமும் நமது சந்தைகளில் வந்து வாலட்டிலிட்டி சற்று குறைவாக இருந்தாலும் ஸோ பிராடர் அவுட்லுக் வந்து பெசிமிஸ்டிக்காக இருக்கிறதுனால வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.